ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சான்ஸ் கிச்சனுடைய ஸ்பெஷல் டிஷ் வெஜ்ஜீஸ் சீஸ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். கேப்சிகம், கேரட், ஆனியன், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம பாயில்ட் எக் சேர்க்க போகிறதுனால கிட்ஸுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க. அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெஜ்ஜஸை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஹெல்த்தியான மோமோஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சைட் பை சைடு அப்படியே 2 பாயில்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ அது டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா டீப் ஃப்ரை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலாஸ் நம்ம வீட்டிலே இருக்கிற ஹோம்மேட் மசாலாஸை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான எல்லா மசாலாஸும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டீப் ஃப்ரை கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைட் பை சைட் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸ்டஃபிங்கோட டெக்ஸ்சர் வரத்துக்குள்ளே நம்ம இந்த டொமேட்டோ சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு டொமேட்டோ அண்ட் 2 சில்லிஸ், தேவையான கொத்தமல்லி, 4 பல்லு பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி. நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சு இந்த உருண்டையும் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அதை மாவில் போட்டு கோட் பண்ண போகிறோம். ஸோ நான் வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் மைதா எடுத்துக்கலாம். பெட்டர் மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக வீட் ஃப்ளோர்லேயே செய்யலாம். ஸோ வீட் அப்படியே மேலே கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்லா ஒரு டெக்ஸ்சர் வர அளவுக்கு ரவுண்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், இப்போ தண்ணியில் போடணும். கொஞ்சம் கூலிங்கான வாட்டரில் ஒன்ஸ் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அது கரையாமல் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அகைன் நம்ம ஒரு தடவை மாவில் கோட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாவை கோட் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டெக்ஸ்சர். ஸோ ஃபைனலி நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இட்லி குண்டான்லேயே நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மேலே லைட்டாக சீஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சீஸி மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக இது கூட நம்ம டொமேட்டோ சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.